வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸை மெஷர்மெண்ட் பண்ணி எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பாடி அளவு எடுக்கணும். பாடி அளவு கரெக்டாக கொக்கி சைட்லேருந்து அக்குள் கீழே இருக்கிற தையல் வரைக்கும் நம்ம பாடி அளவு எடுத்துக்கலாம். அதில் 9 இன்ச் இருந்துச்சு, அதில் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம பாடிக்கு விட்டுட்டு 11 இன்ச் வச்சுருக்கோங்க. ஹைட்டு இப்போ விர்த்து வந்து 11 இன்ச், ஹைட்டு 14 இன்ச் இருக்குது. ஃபஸ்ட்டு பேசிக்காக பின்னாடி 2 இன்ச் மடித்து தைப்போங்க, அதுக்கு நம்ம 2 இன்ச் வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங்கே இந்த 2 இன்ச்சு தாங்க. இந்த 2 இன்ச்சை ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அது மேலேருந்து நம்ம 14 இன்ச்சுங்க, அதுக்கு அரை இன்ச்சு தையலோடு சேர்த்து 14.5 இன்ச்சு வந்து நம்ம வச்சாச்சு. இப்போது நம்ம பின்னாடி நெக்கு வந்து கணக்கு பண்ணோம். நம்ம முதுகு சைடு இருக்கிற கிளாத்தை வச்சு மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம நெக்கை வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாங்க. நெக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறது எப்படின்னு பாருங்கள். கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு கீழே இருந்து நெக்குக்கு கீழே இருந்து நம்ம அளவு எடுக்கணுங்க. அப்போ வந்து பார்க்கும்போது அந்த ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து 2.5 இன்ச்சு இருக்குங்க. 2.5 இன்ச்சு இருக்குது. அதில் நம்ம வந்து 2.25 வச்சுக்க போகிறோங்க. ஏன்னா நம்ம மடித்து தான் தைக்க போகிறோம், அதனால் 2.25 வச்சுக்கிறோங்க. மேலே மடித்து தைச்சோம்னா 2.5 வந்துடுங்க. கீழே வந்து 3 இன்ச் வச்சுக்கலாங்க. ஏன்னா அகலமாக வரணும் கீழேன்றதுனால நம்ம வந்து 3 இன்ச் வச்சு ஷேப் போட்டுக்கலாங்க. ஷோல்டர் பார்க்கலாம். ஷோல்டர் வந்து 2.5 இன்ச் இருக்குங்க. நம்ம வந்து கையிலோட ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து 3 இன்ச் வைக்கிறோங்க. மொத்தம் 2 சேர்த்து இது வந்து 2.25 வச்சோம், 3 வச்சோம். அப்போ வந்து 5.25 இன்ச் வருங்க டோட்டலு. அதே மாதிரி கீழேயும் வச்சுக்கலாங்க. அஞ்சே கால் இன்ச்சு இருக்குங்க. அதே மாதிரி கீழேயும் 5.25 இன்ச்சு வச்சுக்கலாங்க ஸ்ட்ரைட்டாக. இப்போது ஆம்கோல் அளவு கண்டுபிடிக்கலாங்க. அதுக்கு சைடுங்க, ப்ளவுஸோட சைடை கீழே அந்த 2 இன்ச்சு நம்ம ஸ்டிச்சிங்க்கு விட்டோம்ல, அதுக்கு மேலேருந்து வைக்கணுங்க. வச்சோம்னா நம்ம ஆம்கோல் அளவு கண்டுபிடிச்சிடலாங்க. 6 இன்ச்சு இருக்குங்க ஆம்கோல் அளவு. அதே மாதிரி இந்த பக்கமும் வச்சுட்டு நம்ம அந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது உள்ளேருந்து 1.5 இன்ச்சு நம்ம வைக்கணுங்க. அப்போ தாங்க நம்ம இந்த ஷேப் வந்து கரெக்டாக போட முடியும். பாடி அளவு 9 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாங்க. முன்னாடி கண்டுபிடிச்சோம்ல அந்த பாடி இன்ச்சு 9 இன்ச் மார்க் பண்ணி ஷேப் போட்டாச்சுங்க. அவ்வளோதாங்க. இதுதாங்க பேக் கட்டு. அதை வந்து நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃப்ரண்ட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த கிளாத்தை அது மேலே போட்டு ரெண்டும் ஜாயிண்ட்டாக